கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். நமக்கு நல்லா தெரியும், மனுஷனை அவர் எவ்வளவு அழகாய் படைத்தார் என்பதை நம்ம ஆதியாகமம் 2:7 நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்போ இன்றைக்கு அவர் நம்மை ஒருவரையும் இன்டிமேட்டா நம்மளை பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை நம்ம வேதத்துல ஆதாம உருவாக்கின ஸ்டோரியை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத சங்கீதம் 139:14 நம்ம அதை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எவ்வளவு தூரம் தாவீது தன்னை தேவன் எவ்வளவு அழகாய் உண்டாக்கி இருக்கிறார், எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறார், நான் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், சிருஷ்டிகர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் தன்னை வைத்து அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை நீங்க அப்படி பார்க்கிறீங்க? உங்களை அவர் அழகாய் அவர் படைத்திருக்கிறார், உங்க மேல அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார், உங்களை பார்த்து பார்த்து அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரா? அவருடைய சுவாசத்தை இன்றைக்கு உங்களுக்குள் ஊதினபடியினாலதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஜீவனோட இருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு தூரம் இன்டிமேட்டா தன்னுடைய சாயலின்படி தனது ரூபத்தின் படி படைத்த உங்கள் மேல அவர் எவ்வளவு தூரம் கரிசனையா இருப்பார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கணும். நம்ம எசேக்கியேல் 37:4-5-6 நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல எசேக்கியேல்ட்ட அங்க தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு நிறுத்திட்டு அங்க எசேக்கியேலே அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. ஒருவேளை இன்றைக்கு இது சரீரம், உங்க சரீரம் சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த உறுப்புகளுக்கு இது உயிரடையுமா, இது மீண்டும் பலனடையுமான்னு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இது வேற எந்த சூழ்நிலைகள், உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த காரியம் இது உயிர் பெறுமா, இது புதுப்பிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும், ஒருவேளை உங்க கர்ப்பம் செத்துப்போன நிலைமையில நீங்க இருக்கலாம், என்னுடைய கர்ப்பத்துக்கு உயிர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிரத்யட்சமாக ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு உலர்ந்து போய் கிடக்கிற அந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, அவைகளுக்குள்ளே இன்றைக்கு தன்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறாராம். எல்லா விதமான உலர்ந்து போய் கிடக்கிற உங்க சரீர பிரகாரமான காரியங்களா இருந்தாலும், உங்க கர்ப்பம் செத்து போன நிலைமையில இருந்தாலும், ஒருவேளை விழுந்து போன, ஒருவேளை உலர்ந்து போய் கிடக்கிற உங்க பினான்சியல் ஸ்ட்ரகிளா காரியமா இருந்தாலும், இன்றைக்கு ஆவியானவர் தன்னுடைய ஆவியை, தேவன் தன்னுடைய ஆவியை இன்றைக்கு அந்த உலர்ந்து போய் கிடக்கிற அந்த காரியங்களுக்குள்ளே அனுப்புகிறாராம். அப்பொழுது உயிரடைவீர்கள். உங்க கர்ப்பம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உலர்ந்து போய் கிடக்கிற உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஒருவேளை உடைக்கப்பட்ட குடும்பத்தின் நிலைமைகளாய் இருக்கலாம், அவை ஒவ்வொன்றிற்குள்ளாகவும் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அனுப்பி ஒவ்வொன்றையும் உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து நீங்க உயிர்ப்பிக்க பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி இதை விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில
அது அற்புதமாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, அதாவது நரம்புகள் அதுல என்னெல்லாம் தேவையோ அங்க உயிர் பெறுகிறதற்கு, அது ஒரு மாம்சமாய் தோன்றுகிறதற்கு, அங்க ஒரு உயிரடைந்து அது பெரிய சேனையா எழும்புகிறதற்கு என்னெல்லாம் தேவை அது எல்லாவற்றையும் சேர்த்து அங்க ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, நீங்க உயிர் அடையும் போது அவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எந்தெந்த காரியங்கள் மரித்து போய் கிடக்கிறதோ அது எல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியங்கள் நடக்கும் போது அவர்தான் கர்த்தர் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளில் இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறதோ ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்பா மறுபடியும் ஆண்டவரே அவைகளை நீர் ஆண்டவரே சிருஷ்டிக்கிறதற்காய், அந்த உலர்ந்து போன அந்த எலும்புகள் ஆண்டவரே மறுபடியும் உயிர் பெற்று ஆண்டவரே அது அவைகள் மாம்சத்தினால் மூடி நரம்புகளை சேர்த்து ஆண்டவரே அவைகளுக்குள்ளே உம்முடைய ஆவியை அனுப்பி அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க பண்ணுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சரீரத்துல உலர்ந்து போய் கிடக்கிற ஆண்டவரே மரித்து போய் கிடக்கிற அந்த ஆர்கன்ஸ்ல கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே நீர் கடந்து சென்று ஆண்டவரே அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் உயிர்ப்பிக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலர்ந்து போய் கிடக்கிற அந்த பைனான்சியல் ஆண்டவரே காரியங்கள்ல என் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை கடந்து சென்று அங்கே ஒரு உயிர்ப்பிக்கிற காரியம் நடைபெறுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைக்கப்பட்ட ஆண்டவரே உலர்ந்து போய் கிடக்கிற வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து சென்று உயிர்ப்பிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.